துறை அதிகாரிகள் துறையோடு 24 ஆண்டு காலம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடையூறாக செய்து வருகின்றதை வன்மையாக கண்டித்து நாங்கள் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர், வட்டாட்சியர், சங்கலிங்கபுரம் காவல் நிலையம், மாவட்ட ஆட்சித்தலைவர் போன்ற அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை அணுகி மேலும் இந்த கம்பி வேலியையும் கேமரா பெண்கள் குளிக்கக்கூடிய தண்ணி பிடிக்கக்கூடிய இடத்துல கேமரா மாற்றி அநீதியாக இதையும் காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது என்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். எனவே அரசு தலையிட்டு உடனடியாக சட்டத்துக்கு புறமாக அமைக்கப்பட்டுள்ள வேலியை அகற்றி அந்த கேமராவை எடுத்துவிட்டு குறிப்பாக விளாத்திக்குளம் மாவட்டத்தில் எங்கும் இல்லாத அளவுக்கு சங்கலிங்கபுரம் கிராமத்தில் கிட்டத்தட்ட 200 மீட்டர் அளவுக்கு தீண்டாமை சுவர் அங்கே வைக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக 2013ஆம் ஆண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் புகார் கொடுத்து அதை மேலோட்டமாக பார்த்துவிட்டு அதை இடிக்காமல் சென்று விட்டார்கள் என்பதையும் நேரத்திலே நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தயவு செய்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய விளாத்திக்குளம் வட்டாட்சியர் மற்றும் டிஎஸ்பி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கம்பி வேலையை அகற்றி கேமரா அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். புதூர் குறுவட்டம் சங்கலிங்கபுரம் கிராமம். இந்த கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட மற்றும் கிறிஸ்தவ மக்கள் சுமார் 200 குடும்பம் வசித்து வர்றோம். இங்கே இந்த கிராமத்தில் உள்ள சர்வ நம்பர் 206/2 பழையது, புதிய நம்பர் 347/4 உள்ள சுமார் 60 சென்ட் அரசு நத்தம் பெரும்போக்கு இடத்த நாயக்கர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு மற்றும் குடோன் கட்டிய நிலையில் 27.5 சென்ட் இடத்துல அங்கே உள்ள தாழ்த்தப்பட்ட மற்றும் கிறிஸ்தவ மக்கள் அன்னை சகாயமா திருவிழா, அம்பேத்கர் திருவிழா நடத்தி வந்தோம். இந்த திருவிழாவையும் தாழ்த்தப்பட்ட மக்களை நடத்தவிடக்குங்கிற வக்கிர புத்தியோடு அந்த இடத்தையும் ஆக்கிரமிப்பு செய்வதற்காக வேண்டி 3 போலி பத்திரம் 2003 ஒரு கிராமத்துல இருந்து வர்றோம். அன்னைக்கு வந்து இது கேமரா கம்பிவேலி எல்லாமே போலீஸ் முன்னணி வச்சுதான் எல்லாமே நடந்திருக்கு. அவங்க வந்து என்ன எதுன்னு கேட்கல, எங்களுக்கு எதுவும் பேசவும் விடலை. அவங்க வந்திருக்க டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் மேடம், தாசில்தார் எல்லாமே அவங்க ஜாதிக்கு உட்பட்டவங்க. அதனால எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எங்களுக்கு கேட்க ஆள் இல்லை, என்ன எதுன்னு எங்களுக்கு கேட்டு கொடுக்கணும். தீண்டாமை சோறையும் எடுத்து கொடுக்கணும். எங்களுக்கு எல்லாமே தீண்டாமை சோறு எத்தனை வருஷமா இருக்கு? 60 வருஷமா இருக்கு. சரி, அதை நாங்க கேட்டு இந்த இடத்த கொடுத்திருந்தா இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. ஃபுல்லாமே சங்கலிங்கபுரத்துல இருக்கிற பூரா அவங்க தான் ஆக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு பொம்பளை கிடையாது. நாங்க தாழ்த்தப்பட்ட ஜாதிக்கு எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே தீண்டாமை சோறு அப்புறப்படுத்தணும்னு சொன்னக்கு என்ன சொல்றாங்க?